தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் 200 யூனிட்டு ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அது சார்ந்த ஒரு சில அறிவிப்புகள் வந்திருக்கு. 4000 ரூபா வரை வருஷத்துக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லாபத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் முயற்சியாக இது காணப்படுது. இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கும் போதே மகளிர் தினத்தின் போது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 அறிவிப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு அறிவிப்பு தான், உங்களுடைய கரண்ட் பில்லை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முதல் 2 மாதத்துடைய முதல் 200 யூனிட்டை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக ஃப்ரீ பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரையும் நமக்கு என்ன ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் 100 யூனிட் மட்டும் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. முதல் 100 யூனிட் ஃப்ரீயாக இருந்த இடத்துல முதல் 200 யூனிட் இப்போ ஃப்ரீயாக வரப்போகுது. அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் தான். அதுக்கப்புறம் இது யாருக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 500 யூனிட்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எலிஜிபிள். 500 யூனிட்னா என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மாதம் யூஸ் பண்ணுறோம் கரண்ட் பில். இப்போ நமக்கு எப்படி கரண்ட் பில் வருதுன்னா 2 மாதத்துக்கு சேர்த்து தான் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இதை பற்றியே வந்து மாதம் எடுக்கிற மாதிரி வருது, அதை நான் தனியாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதம் சேர்த்து தான் நம்ம வந்து கரண்ட் பில் எடுக்கிறாங்க. இப்போ நான் ஜனவரி பிப்ரவரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஜனவரி யூஸ் பண்ணது பிப்ரவரி யூஸ் பண்ணது சேர்த்து நமக்கு கடைசியாக வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து இபியிலிருந்து நோட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்களா. அந்த நோட் பண்ணி கொடுக்கறது 500 யூனிட்குள்ளே இருக்கணும். 500 499க்குள்ளே இருந்துட்டா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள். முதல் 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. 300 400 500 யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் காசு பே பண்ணால் போதும். இதுக்கு வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 யூனிட் வரையும் தான் ஃப்ரீயாக இருந்துட்டுருந்துச்சு. ஆனால் இந்த தடவை நமக்கு 200 யூனிட் ஃப்ரீயாக வந்திருக்கு. அதே சமயத்தில் 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து செலவு பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கும், அதிகமான வாழ்க்கை வசதிகள் சௌரியங்கள் இருக்குது. அப்போ சௌரியங்கள் வசதிகளை வந்து பயன்படுத்துகிறவங்க அதை கட்டுட்டும் அப்படிங்கிறக்காக இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு 500க்கு மேலே வரும்னா அதிகமாக ஏசி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரும். முக்கியமாக வந்து ரொம்ப வந்து இந்த சிட்டியிலலாம் இருக்கிறாங்களே, சென்னை, அதுக்கப்புறம் ரொம்ப ஹாட்டான ஏரியாஸ்லாம் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வரும். இன்னும் வந்து சொல்ல போனால் வெயில் காலத்தில் வரும். கன்ஃபார்மாக 500 யூனிட்டை வந்து தாண்டும். 500 யூனிட் உங்களுக்கு தாண்டிடுச்சுன்னா கிடைக்காது. அதே சமயத்தில் இப்போ இந்த மாதம் எனக்கு தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அடுத்த மாதம் எனக்கு தாண்டலைன்னா அப்போ கிடைக்கும். ஒரு மாதம் தாண்டிட்டா அவ்வளோதான் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒரு மாதம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தாண்டினாலும் கூட அடுத்த மாதம் நமக்கு வந்து 500க்குள்ளே இருந்தால் முதல் 200 யூனிட் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃப்ரீயாக வந்துடும். இப்போ இந்த 200 யூனிட்டை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது நமக்கு எப்படி வந்துடுது, உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வந்துடுது. வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி ஆயிடுது. 1200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய காசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கே நின்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரையும் உங்களுக்கு லாபம் கிடச்சிடும். நார்மலாக இதை மாதம் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு செலவாகும். ஆனால் அந்த காசை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே மிச்சப்படுத்தி நம்ம கடைசியில் பார்க்கும்போது ஒரு பெரிய தொகையாக இருக்குது. இப்போ வந்து மாதம் வந்து 2500 ரூபா வந்து மகளிருக்கு கொடுக்குறாங்க, முதியோர்களுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க, அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு 15000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம் சொல்லியிருக்காங்களே. ஆனால் இபியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதத்துக்கும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இபி பில்லை குறைச்சி வருஷ கடைசியில் பார்க்கும்போது அதுவே வந்து ஆயிரக்கணக்கான ரூபா வந்து உங்களுக்கு என்னாவது சேமிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தகவல் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பெரிய பிரயோஜனம் தான். நேரடியாக உங்களுக்கு காசை போட்டால் தான் காசுன்னு கிடையாது, உங்களுக்கு செலவை குறைச்சாலும் அது காசு தான் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் இன்றைக்கி இந்த ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 500 யூனிட்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் 200 யூனிட் அடுத்த மாதத்துலேருந்தே ஃப்ரீ தான். ஏன் சொல்ல போனால் இப்போ இருந்தே உங்களுக்கு ஃப்ரீ தான். அதனால உங்களுக்கு இப்போ இருந்தே அது ஒரு சேமிப்பாக மாறி இருக்குது. அதனால் கரண்ட் பில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குறையுது. இது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் எடுங்க. எங்களால் வந்து 2 மாதம் வந்தால் தானே தாண்டி போயிடுது. ஏன்னா சிலருக்குலாம் 500 தாண்டிடுது. 500 தாண்டி 530 வந்தாலும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். 600 வந்தாலும் நீங்கள் தாண்டிட்டீங்க, 800 வந்தாலும் நீங்கள் தாண்டிட்டாவே டபுள் சார்ஜ், ட்ரிபிள் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்சுக்கும் எச்சாயிட்டு இருக்கும். அதனால அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏசி யூஸ் பண்ணால் கூட 500 தாண்டுது, நீங்கள் தயவு செஞ்சு மாதம் கரண்ட் பில் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதை ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் அதை பற்றியான எந்த ஒரு முழு அறிவிப்பும் வரல. ஆனால் அதையும் நோக்கி நம்ம வந்து ஃபோக்கஸ் கொண்டு போகிறோம், அதையும் தான் நம்மளுடைய ஒரு எண்ணத்தில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல் கட்டமாக 200 யூனிட் ஃப்ரீ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு 4000 ரூபா வரையும் வருஷத்துக்கு வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா மாதம் எடுத்தாங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த 500 யூனிட்குள்ளே வந்துருவாங்க. கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். நம்ம பார்த்து 500க்குள்ளேயே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சம்மர் சமயத்தில் ஏசி எல்லாம் அது வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கொஞ்சம் ஈஸியாயிரும்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி தான் வந்து ஃபார்மெல்லாம் கொடுத்து நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கணும், முதியோர் உரிமை தொகை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.